எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? தேவன் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருடைய சித்தம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அழைக்கும் போது சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று தேவன் அன்றைக்கும் ஆபிரகாமுக்கு வாக்கு சத்தம் பண்ணினார். அதைத்தான் இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க, அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க சத்துருக்களும் அங்கே வகை தேடுகிறார்கள். ஈசாக்கு போய் துறவு தோண்டினால் சத்துருக்கள் வந்து அதை தூற்று போடுவார்கள். ஆனால் ஈசாக்கு எங்கெங்கெல்லாம் போய் துறவு தோண்டினானோ அங்கெல்லாம் நீரூற்றுகள் வந்து கொண்டே இருந்தது, சுரந்து கொண்டிருந்தது. கடைசியில சத்துருக்களே வந்து சொல்லுகிறார்கள், தேவன் உம்மோடு கூட இருக்கிறாராமே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு சத்துரு பல விதத்திலும் வகை தேடலாம். ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களை வழிநடத்தி கொண்டு போகிற போது சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக எழுந்து உங்களை கெடுப்பதற்கு, அழிப்பதற்கு பல சூழ்ச்சிகளை செய்யலாம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிற போது பல யுத்தங்களை சந்திக்கிறார்கள். ஆனாலும் உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று கர்த்தர் சொன்ன வாக்கும்படி கர்த்தரை இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினா அவங்க வெற்றியோடு நடந்து போறாங்க. இப்ப கத்தியால அவங்கள மேற்கொள்ள முடியாது. பாலாக் என்ற ஒரு மனிதன் புத்தியாக யோசிக்கிறான், மந்திரவாதங்களை கொண்டு வந்து செய்யலாம் என்று. அந்த நாட்களில் பிரபலமான குறிகாரர்கள், மந்திரவாதிகள் இருந்திருப்பாங்க. பிலேயாம் என்ற ஒரு மனிதனை கொண்டு வர்றான். அவன் யாருக்கு சூனியம் செய்கிறானோ, யாரை அவன் சபிக்கிறானோ, மந்திரங்களை செய்கிறானோ அவர்கள் அப்படியே சபிக்கப்படுவார்கள். மந்திரங்கள் பலித்து விடக்கூடியதாயிருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு வந்து அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த பிலேயாம் வந்து இஸ்ரவேலை சபிக்க நினைக்கிறான். அவன் சபிக்க நினைத்தாலும் சாபத்தை கூட ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி கொடுக்கிறார். அவன் சபிப்பதற்கு பதிலாக அவர்களை ஆசீர்வதிக்கிறான். தீமைக்கு பதிலாக தேவன் நன்மையானதை பேசுகிறதை பார்க்கிறான். பிலேயாம் அதரியம் அடைகிறான், கோபம் அடைகிறான். நான் உன்னை சபிப்பதற்காக கொண்டு வந்தேன், ஆனா நீயும் அவர்களை ஆசீர்வதிக்கிறாய். ஆகவே அவர்களுக்கு இந்த இடத்துல வா, இந்த இடத்துல வந்து அவர்களை சபை என்று ஒவ்வொரு இடமாக கொண்டு போனாலும் முடியல. கடைசியில அங்க இந்த வேத வசனத்தை பார்க்கிறோம். பிலேயாம் என்ற ஒரு மனிதன், அவன் ஒரு சூனியக்காரனாக, ஒரு பாகால் தீர்க்கதரிசியாக இருந்திருக்கலாம், இல்லாவிட்டால் குறிகாரனாக இருந்திருக்கலாம். கடைசியில் அவனை சொல்லுகிறான், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, அங்கு யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்கிறார். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை. நீ என்னதான் செய்தாலும், நீ என்னதான் சபிக்க சொன்னாலும் அது அவர்களுக்கு எதுவும் வாய்ப்பதில்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எதிராக சத்துரு வெள்ளம் போல எழும்பலாம், பல மந்திரவாதிகள் எழும்பலாம், பல சத்துருக்கள் எழும்பலாம். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்ப்பதில்லை. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவர். ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள் இருக்கிறது, ஜெயத்தை தருவார். பாதிக்கப்பட்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? மந்திரவாதங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? சத்துருக்களின் போராட்டங்களினால் சூழ்ந்து நிற்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போறேன். தைரியமாயிருங்கள், கர்த்தர் உங்களுக்காகவே யுத்தம் பண்ணுவார். எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஆண்டவர், இஸ்ரவேலின் தேவன், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்.
அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், அவருடைய பிசினஸை ஆசீர்வதிக்கிறேன், அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க சத்துருக்கள் விரோதமாக எழும்பலாம், மந்திர சூனியங்களை கொண்டு வரலாம், அவருடைய பிசினஸை கெடுக்க, அவருடைய குடும்பத்தை கெடுக்க, அவருடைய வாழ்க்கை சரீர சுகத்தை கெடுக்க எத்தனையோ சத்துருக்கள் வகை தேடலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் அபற்றமாக்கப்படுவதாக. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்களை தேவன் தாமே வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். எதை கண்டு கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். God bless you.